அண்ணாமலை கண்ணாடி வீட்டுக்குள்ளிருந்து கல்லெறிந்து விளையாடுகிறார். முல்லை முள்ளால் எடுக்கிறோம் எனக் கூறுகிறார். எங்களுக்கு முள்ளால் முள் எடுக்கத் தெரியும். கண்ணியத்துடன் நடந்து கொள்ள சவால் விடும் அதிமுக எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா. திருப்பரங்குன்றம் அதிமுக சார்பில் ரமலான் நோன்பு முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மதுரை புறநகர் அதிமுக கிழக்கு எம்ஜிஆர் இளைஞர் அணி மாவட்ட செயலாளர் வக்கீல் ரமேஷ் தலைமை வைத்தார். நிகழ்ச்சியைத் தொடர்ந்து ராஜன் செல்லப்பா செய்தியாளர்களை சந்தித்து சிஏ சட்டம் குறித்த கேள்விக்கு சிஏ சட்டம் பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்தபோது சில நாட்டு நலன் கருதி அன்றைய சூழ்நிலையில் கட்டுப்பாடுகளுடன் விதிமுறைகளுடன் ஆதரவு தெரிவித்தோம். சிறுபான்மை மக்கள் பாதுகாக்கும் பொறுப்பு அதிமுகவுக்கு உள்ளது எனவும் அண்ணா திமுக கூட்டணி நிலை குறித்த கேள்விக்கு அனைத்திந்திய அண்ணா திமுக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து புரட்சித் தலைவி அம்மா காலத்தில் இருந்து தனித்து போட்டியிட்டு வந்துள்ளது. தற்போதைய தமிழக அரசியல் மைய பொருளாக எடப்பாடி பழனிசாமி செயல்படுகிறார். கூட்டணி பொறுத்தவரை மக்கள் ஆதரவு எங்களிடம் உள்ளது. 70% விழுக்காடு எங்களுக்கு உள்ளது. சரியான கொள்கைகளை நாங்கள் பின்பற்றி வருகிறோம். சிறிய சிறிய கூட்டணிகளை ஆரம்பித்துதான் 1967-இல் திமுக வெற்றி பெற்றது. கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் பார்வர்டு பிளாக் போன்ற கட்சிகளை இணைத்து 77-இல் மற்றும் 80-லிருந்து அதிமுக வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. பாட்டாளி மக்கள் கட்சி மறுமலர்ச்சி திமுக போன்ற கட்சிகளுக்கு சின்னம் பெற்று தந்தது அதிமுக என்பதை மக்கள் நன்கு அறிவார்கள். உரிய கட்சிக்காரர்களுக்கு அது நன்கு தெரியும். மதிமுகவுக்கு இன்றைய சூழ்நிலையில் பம்பரம் சின்னம் கிடைக்குமா என்பது கூட கேள்விக்குறியாக உள்ளது. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து கிடைத்ததும் அதிமுகவால்தான். அதிமுக மூலம் கூட்டணியில் இருந்த பல கூட்டணி கட்சிகளுக்கு அங்கீகாரம் கிடைத்தது. எடப்பாடி பழனிசாமி மீது அண்ணாமலை விமர்சனம் செய்வது கண்டிக்கத்தக்கது. இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். நம்பர் 1 சேனல் தொகுப்பாளர் ரமேஷ் உடன் செய்தியாளர் வி. காளமேகம். ஒரு பண்பாளராக இருப்பார், அன்பாளராக இருப்பார், ஆற்றலாளராக இருப்பார், அறிவாளியாக இருப்பார் என்றெல்லாம் பல பேர் நினைத்தார்கள். வரலாற்று செய்தியை நினைத்தார்கள். ஆனால் அத்தனையும் ஏமாற்றுகிற வகையிலே நேற்றைய தினம் மாண்புமிகு அறிஞர் எடப்பாடியாரை விமர்சனம் செய்கிற போது ஒரு தகுதி படைத்தவர் விமர்சனம் செய்தாரா என்று பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. அவர் ஐஏஎஸ் படித்த அதிகாரி என்னும் போது எல்லோரும் பெருமையோடு அரசியலுக்கு வந்திருக்கிறார் என்ற பெருமை பல பேருக்கு இருந்த காலம் உண்டு. ஆனால் இன்றைக்கு அவருடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பார்க்கும்போது நேற்றுக்கு காரணமே இல்லாமல் முதலமைச்சரை வம்புக்கு இழுத்திருக்கிறார். முன்னாள் முதலமைச்சரை அறிஞர் எடப்பாடியார் அவர்களை வம்புக்கு இழுக்கிற முயற்சியிலே அவர் சில செய்திகளை சொல்கிற போது இந்த மாதிரியான செய்திகளை அவர் நாங்க திருப்பி சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அவர் பண்பாளரும் நெகட்டிவா தான் பார்க்க வேண்டியிருக்கு. அவர் ஆற்றலாலும் நெகட்டிவா தான் பார்க்க வேண்டியது. அண்ணாமலை மதிப்பிற்குரிய அண்ணாமலை பொறுத்தவர்களுக்கு அந்த பெயருக்கேற்றவர்கள் அண்ணா என்ற பெயரும் இல்லை, அலை என்ற பேருக்கு உச்சமாக அவர் இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் நேற்று கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அவரே தவறு என்று உணர்வார். அறிஞர் எடப்பாடியார் சொல்லுகிற அத்தனை தீர்க்கதரிசனமான கருத்துக்களும் சரி, பல்வேறு ஆலோசனைகளும் சரி, மக்கள் ஏற்றுக்கொள்கிற ஆலோசனைகள். ஆனால் அவருடைய கோணத்தில் நாங்கள் சிந்திக்க முடியாது. அதை குறிப்பிட்ட அண்ணாமலையுடைய கோணம், அவர் சிந்திக்கிற கோணம் வேற. எங்கள் அறிஞர் எடப்பாடியார் சரியான கருத்துக்களை சரியான நேரத்தில் சொல்லியிருக்கிறார். அதுல எந்த இவர் ஒரே ஒரு கருத்தை எடுத்துக்கிட்டு அவர் பாணியில சொல்வது என்பது மிக தவறான நடைமுறை அவர் கையாண்டிருக்கிறார். அது அவருக்கே ஆபத்தாக விளையும். கண்ணாடி கூண்டுக்குள்ளே இருந்து கல்லெறிய முயற்சித்திருக்கிறார். நிச்சயமா அவருக்கு அந்த ஆபத்து அவருக்கு வந்து தீரும். காரணம், எப்போதுமே அவரை முள்ளால் எடுக்க வேண்டிய சூழ்நிலை எங்களுக்கு வரும். அவர் விமர்சனம் பண்ணுகிற போது நாங்கள் இன்னும் காலம் இருக்கிறது, பொறுத்து இருக்கிறோம். நாங்களும் அதே முள்ளை திரும்பி பயன்படுத்த முடியும். ஆகவே அந்த வகையில நேற்று சொன்ன அண்ணாமலை அவர்கள் சொன்ன வார்த்தைக்கு மிக கடுமையான கண்டனத்தை நாங்கள் மட்டுமல்ல, அண்ணா திமுக மட்டுமல்ல, இன்றைக்கு மக்களே இன்னும் இப்படி பேசுகிறார், இந்த அளவுக்கு மோசமான தவறான வார்த்தைகளை பயன்படுத்துகிற அந்த சூழ்நிலை இருக்கிறது என்பதை மட்டும் அந்த நேரத்தில் சுட்டிக்காட்டு. சிஏ விவகாரத்துல அதிமுக முதல்ல ஆதரிச்சு இப்போ எதிர்ப்பு ரெட்டை விட முடியுது இல்ல. இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு பாரதிய கூட்டணியில் பாரதிய மத்திய அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு சில செய்திகள் நாட்டு நலன் கருதி, மக்கள் நலன் கருதி, பல்வேறு மக்கள் நலன் கருதி சில நேரத்தில் ஆதரவு கொடுப்போம் என்பதை விட சில கட்டுப்பாடுகளோடு விதிமுறைகளோடு தான் நாங்கள் ஆதரவு கொடுத்தோமே தவிர உடனடியாக ஆதரவு கொடுத்துவிடவில்லை. அதில் சில நடைமுறைகளை விதிமுறைகளை மாற்றி அமைக்க வேண்டும். இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற இஸ்லாமிய மக்களுக்கும் சரி, ஏனைய மக்களுக்கும், குறிப்பாக அகதிகள் போன்றவர்களுக்கெல்லாம் பயன்பெற வேண்டும் என்ற உணர்வோடு தான் இந்த சில விதிகளை மாற்றிவிட வேண்டும் என்ற அடிப்படையில தான் அன்றைக்கு ஆதரவு கொடுக்கப்பட்டதை தவிர
முழுமையாக அதற்கு ஆதரவு கொடுத்தது என்று சொன்னால் நியாயமாகாது. தெரிந்த வகையில், எனக்கு தெரிந்த வகையிலே அந்த சட்டத்தில் இன்னும் சில மாறுபாடுகள் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திமுகவின் கோரிக்கை. அந்த அடிப்படையில் முழுமையாக எங்கள் மீது குற்றம் சாட்டுவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பில்லை. சந்தர்ப்பவாதம் என்பது ஒருவரும் இருந்தாலும் மக்கள் நலன் என்பது மிக முக்கியமானது. சிறுபான்மை மக்களை பாதுகாக்கிற பொறுப்பிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே கூறியபடி மக்கள் நலனுக்காக, சிறுபான்மை மக்கள் நலனுக்காக சில நேரம் சட்டங்களை மாற்றுகிற போது அந்த சட்டங்களை திருத்தம் செய்ய வேண்டும் என்கிற சூழ்நிலை ஏற்படுகிறது. அதில் சரியான நடைமுறையை கையாள மத்திய அரசு தவறி இருப்பதாக நாங்கள் சில பேருக்கு எங்களுடைய ஆலோசகர்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே எங்களை பொறுத்தவரைக்கும் இரட்டை வேலை என்பதை விட அனைத்து பேரும் நலம் பெற வேண்டும், யாருக்கும் அதில் பாதகம் வரக்கூடாது என்பதிலே அதிமுக அதற்கான விதிமுறைகளை வகுக்க வேண்டும் என்பதிலே நடைமுறை சரியாக இருக்கிறது. நலன் கொண்டிருக்கிறது வந்து அறிவிப்பு இல்ல, அதிமுக கூட்டணியை மட்டும் எதிர்பார்த்தலை. கூட்டணி என்பது ஒரு பலமாக கருதுகிறோமே தவிர அனைத்து இந்திய அதிமுக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி தனித்து நின்றே வெற்றி பெற்றிருக்கு என்பது வரலாறு காட்டுகிற உண்மை. அந்த வகையில் அதிமுக இன்றைக்கு அறிஞர் எடப்பாடியார் தான் இன்றைக்கு மையப்பொருள். தமிழக அரசியலிலே இன்றைக்கு யார் மையப்பொருள் என்று சொன்னால் அறிஞர் எடப்பாடியார் தான். எங்கு பார்த்தாலும் எடப்பாடியார் எப்படி பண்ணுகிறார், எப்படி கூட்டி, நீங்கள் உங்களுடைய கேள்வியில அதுதான் இருக்குது. அதனால எடப்பாடியாரை பொறுத்த வரைக்கும் அவருக்கென்ற ஒரு தனி தகுதியை, தனி திறமையை வளர்த்து கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே மாண்பு அறிஞர் மிகப்பெரிய வெற்றியினை பெறப்போகிறார் என்பது நாடு காட்டுகிற சூழ்நிலை. ஆக இந்த மற்ற கூட்டணிகளை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த கூட்டணி வந்தாலும் வரவேற்க காத்திருக்கிறோம். அந்த எந்த வகையான கூட்டணி, பல கூட்டணிகள் வந்தால் மக்கள் ஆதரவு இருக்குன்னு. குறிப்பா எங்களை பொறுத்த வரைக்கும் நான் நேற்று முன்தினம் சொன்ன மாதிரி எங்க 70 விழுக்காடு 60 விழுக்காடு மக்கள் ஆதரவு இன்றைக்கு அனைத்து இந்திய அதிமுகவுக்கு அறிஞர் எடப்பாடியாருக்கு இருக்கிறது. எல்லா வகையிலும் சரியான கொள்கையை விடுத்திருக்கிறாங்க. அது மாதிரி மதிப்பிற்குரிய புரட்சி தலைவி அம்மா அவங்க தனித்து நின்று வெற்றி பெறவில்லையா? அன்றைக்கு எல்லாம் தனித்து நிற்கக்கூடிய வாய்ப்பு வந்தபோது அம்மா தனியா நின்று மக்கள் மத்தியில் நின்று வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார்கள். அதே வெற்றியினைத்தான் இன்றைக்கும் அதிமுக பெறக்கூடிய, ஏன்னா எடப்பாடியார் அம்மா வழியில எல்லா வெற்றியும் அதே மாதிரி பெற்றுக்கிட்டு இருக்காரு. அதே சூழ்நிலையில இன்றைக்கும் கூட கூட்டணி கட்சி என்பது நீங்க ஏதோ 2 கட்சி மட்டும் கணக்கு போடக்கூடாது. அது 2 கட்சிக்கு பெரிய விஷயம் கிடையாது. இன்னைக்குன்னா இருக்க எஸ்டிபி சேர்ந்திருக்கிறாங்க, கிருஷ்ணமதி புதிய தமிழ் சேர்ந்திருக்கிறாங்க. இவங்களுக்கென்ற ஒரு தனி அமைப்பு இருக்கு, தனி வாக்கு வங்கி இருக்கிறது. அந்த வாக்கு வங்கி அதிமுகவுக்கு கூடுதலாக கிடைப்பதற்காக இன்னைக்கு இல்ல. குறிப்பா இன்னைக்கு திமுக ஆதரித்த இஸ்லாமியர்கள் அத்தனை பேருமே ஒரே ஒரு அமைப்பை தவிர அத்தனை அமைப்புமே இன்றைக்கு அதிமுகவுக்கு மனு எடப்பாடியார் அவர்களுக்கு சாதகமாக. ஏன்னா அவங்க காலத்துல அவங்க எதிர்பார்த்த வகையில செய்யல. திமுக காலத்துல சிறைவாசத்துல இருந்தவங்களை விடுதலை பண்ணிடல, நீண்ட நெடுநாள் சிறைவாசத்துல விடுதலை பண்ணிடல. அதனால அந்த ஆதரவு கொடுத்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு அனைத்து இந்திய அதிமுகவுக்கு மனு அறிஞர் எடப்பாடி. இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதிமுக நேற்று நான் சொன்னபடி அதிமுக நினைக்கணும். இன்னைக்கு மதிமுக பம்பரச்சுன்னு ஆட்டம் கண்டுட்டு இருக்கு. அந்த பம்பரம் கிடைக்குமா கிடைக்காதா என்பது ஆட்டத்தில். இந்த பம்பரத்தை உருவாக்கி கொடுத்தது யார்? அன்றைக்கு கூட்டணி கட்சி மதிமுக அதிமுகவோட இருந்துச்சு, பம்பரச்சுன்னு கிடைச்சிச்சு. இன்னைக்கு திமுகவோட போச்சு, பம்பரச்சுன்னு கிடைக்குமா கிடைக்காதா என்ற கேள்விக்குறியில் நிற்கிறாங்க. இதே மாதிரி பாமகக்கு மாம்பழ சின்னம் அதிமுக புரட்சி தலைவர் அம்மாவுடைய கூட்டணி சேர்ந்த காலத்தான் அதிமுக கூட்டணி சின்னத்தினாலதான் பாமகக்கு அந்த மாம்பழ சின்னம் அங்கீகாரம், தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் கிடைத்தது. அதே போன்று இன்றைக்கு தேமுதிக எங்களோடு இணைந்திருக்கிறார்கள், வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. அவருடைய எதிர்க்கட்சி தலைவராக அருமை மாண்புமிகு விஜயகாந்த் அவர்கள் வருகிற போது அதிமுக ஆதரவு பெற்றுதான் 27 சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றாங்க. ஆக அதிமுக ஆதரவு பெறுகிற போது பல கூட்டணிகளுக்கு அங்கீகாரம் பெறுகிறது. இதெல்லாம் விட புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் சரி, அண்ணாவும் சரி, சின்ன சின்ன கூட்டணியா 67 அண்ணா சேர்த்தார். அப்ப கூட கேள்வி பண்ணாங்க, அந்த கூட்டணியை பார்த்து ராஜாஜி கூட்டணியிலிருந்து எல்லா கூட்டணியும் போகும், எல்லாம் கேள்வி இந்த அணி வெற்றி பெறுமான்னு கேட்டாங்க. அன்னைக்கு பேர அண்ணா வெற்றி பெற்றார். தொடர்ந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இதே கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி, பல்வேறு சாதாரண இயக்கங்கள்லாம் உருப்பெறுவதற்கு சின்ன சின்ன கட்சியில ஃபார்வர்ட் பிளாக்ல இருக்க இயக்கங்கள், பல்வேறு இயக்கங்கள் அத்தனையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு 77 80 கூட்டணி வரும்போது அந்த இயக்கங்கள்லாம் பெரிய இயக்கமாகி மக்கள் ஆதரவோடு அதிமுக வெற்றி பெற்றது. இன்றைக்கு அனைத்து இந்திய அதிமுகவுக்கு கிடைத்திருக்கிற கூட்டணியை பயன்படுத்தி அறிஞர் எடப்பாடியார் மக்கள் சக்தி என்ற பெரும் சக்தியை இன்றைக்கு பெற்றிருக்கிறார். எல்லாரும் சொல்றாங்க 4.5 ஆண்டு கால ஆட்சியில எடப்பாடியார் ஆட்சி அது போல எதுவும் இல்லை. இன்னைக்கு திமுகவுக்கு எதிர்ப்பு வலுத்திருக்கிறது. போதைப் பொருள், கொலை, கொள்ளை, சட்டம் ஒழுங்கை கெடுப்பது, டாஸ்மாக் என்ற பெயரில் இன்னைக்கு கிளப்பு டாஸ்மாக் உருவாக்கிட்டு இருக்காங்க. டாஸ்மாகை குறைக்கிறோம்னு சொல்லிட்டு கிளப் என்ற போர்வையில டாஸ்மாக் கடையில அதிகமாக்கி கொண்டு அதிக மாணவர்கள், இளைஞர்கள் போதை வசதிக்கு ஆளாகிற சூழ்நிலையில இந்த ஆட்சியில இருந்து கொண்டிருக்கிறது. எந்த திட்டமும் சரியான திட்டத்தை
இந்த ஆட்சி திமுக ஆட்சி கொண்டு வராதனால மக்கள் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்குது. அந்த எதிர்ப்பு சக்தி அண்ணா திமுக பயன்படும். அதுதான் எங்களுடைய நோக்கமே தவிர மக்கள் எதிர்ப்பு தான் எங்களுக்கு இருக்கு.